ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதை விற்பது, எதை வைத்துக் கொள்வது என்ற குழப்பம் எல்லா இன்வெஸ்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் தான் இது. இன்னைக்கு முக்கால்வாசி இன்வெஸ்டர்ஸ் தங்களை இன்வெஸ்டர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டா கூட சைக்கலாஜிக்கலாக அவங்க எல்லாருமே ட்ரேடராக தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் இந்த எதை விற்கணும் எதை வச்சுக்கணுன்ற கன்ஃபியூஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். அவன் வாங்கும்போதே எதை வச்சிக்க முடியுமோ ரொம்ப நாளைக்கு அதுதான் வாங்குவான். ஆனால் அந்த மைண்ட் செட் இல்லாமல் ஒருத்தர் முதலீடு செய்யும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட் அதிகமாக இருக்கும். அப்போது ஷேர்ஸை வாங்கிட்டு மதிப்பு ஏறும்போது நிறைய ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஷேர்ஸில் எதை விற்கலாம் எதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தேடல் ஆரம்பிச்சிடும். ஏன்னா ப்ராஃபிட் இருக்குது, அதை எடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடும். இந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப நல்ல ஷேர் முதல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஆனால் சில நல்ல ஷேரு ப்ராஃபிட் கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ இதில் 2 வகையான நல்ல ஷேர் ஒரு போர்ட்ஃபோலியோ உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் முக்கியமா அல்லது ஒரு ஸ்டாக்கோட பயணிக்கிறது முக்கியமான்ற கேள்வி தான் வரணும். ஆனால் எல்லாருக்கும் அந்த ப்ராஃபிட் எடுக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சில சுமாரான பங்குகள் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். ஸோ அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை வாங்கி அது ஃபுல் வேல்யூ வரும்போது விற்கிறதுங்கிறது ட்ரேடருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், இன்வெஸ்டருக்கான ஸ்ட்ராட்டஜி இல்லை. அண்டர் வேல்யூடாக ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறது தான் இன்வெஸ்டருடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ ரொம்ப நாளைக்கு வச்சுக்கக்கூடிய பங்கை தான் நீங்கள் அண்டர் வேல்யூடாக வாங்கணும், இல்லைனா நீங்கள் ட்ரேட் பண்ணிடணும். இந்த கன்ஃபியூஷன்லேருந்து எப்படி வெளில வருதுங்கிறது எல்லாருக்கும் நார்மலாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். முக்கால்வாசி டைமில் என்ன பண்ணுவீங்க, எந்த ஸ்டாக்கை வச்சுக்கணுமோ அதை விற்றுருவீங்க. ஏன்னா அது சீக்கிரம் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு சில ஸ்டாக்ஸை வாங்குவீங்க. அந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கியே இருக்க வேண்டான்னு உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த இடத்துல நடந்தது என்னங்கிறத ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப நல்ல ஸ்டாக் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ளூ சிப் வச்சுருக்கீங்க. அந்த ஸ்டாக் வந்து 20-30% ஏறுது. ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் 20-30% நான் பண்ணிட்டேன்ற ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்கள் விற்கிறீங்க. அதை விற்க வேண்டும் என்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் கிடையாது. ப்ராஃபிட்டை புக் பண்ணோங்கிற ஒரு எமோஷ்னல் ரீசனுக்காக விற்கிறீங்க. விற்றவுடனே உங்கள்கிட்ட பணம் இருக்குது. இப்போ இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிஸ்க்கை சந்திக்க போகிறீங்க. இந்த ரிஸ்க்கை எல்லா இன்வெஸ்டரும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். மிகச்சிறந்த பங்குகளில் பணம் பண்ணவங்க கூட இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் தோற்று போயிடுவாங்கன்றதான் நான் பார்த்த வரைக்கும் சந்தையின் வரலாறு. இந்த வரலாறு மாற போகிறதில்லை. ஸோ இது உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் குறிக்கோளாக இருக்கணும். ஸோ நீங்கள் வாங்கின பங்கு மிகச்சிறந்த பங்காக இருந்து அதை நீங்கள் 5 years 10 years வச்சுக்க முடியும்னா அதை அப்படியே விட்டுறணும். மாறாக ப்ராஃபிட் இருக்குங்கன்னா நீங்கள் விற்றீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எதை விற்பது என்ற கேள்விக்கான விடை ரொம்பவே சிம்பிள். ஆக்சுவலாக எதை விற்கக்கூடாதோ அந்த கம்பெனிஸை நீங்கள் ஒதுக்கிடுங்க. Those are stocks which you can keep for 10 years. Any company which you are not comfortable keeping for the long term, குறுகிய காலத்தில் மதிப்பு கூடி இருந்தாலும் இது நிலையான ஒரு மதிப்பு வளர்ச்சி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் விற்கலாம். எதை விற்கக்கூடாதுன்றதுல எனக்கு தெளிவு இருக்குது. எந்த கம்பெனிஸ் வந்து இந்த லெவல்லேருந்தும் நல்ல காம்பவுண்டராக இருக்குமோ அந்த கம்பெனிஸை நான் விற்க மாட்டேன். ஆனால் குறுகிய காலத்தில் மல்டி பேக்கர் ஆகிட்டு இங்கேருந்து அதிக வளர்ச்சியை கொடுக்க போவதில்லை என்று தோன்றக்கூடிய நிறுவனங்கள் அல்லது இங்கேருந்து நிறைய அவங்களுக்கு சேலஞ்சஸ் வரலாம், த பெஸ்ட் இஸ் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு தோன்றக்கூடிய நிறுவனங்களை நான் வித்துருவேன்.
இந்த பிரித்து பார்ப்பது இருக்கு பாருங்க, எதை விற்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எப்படி விற்கணும்னு பார்க்கறது இருக்கு பாருங்க, அது நிச்சயமாக நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். அதே சமயத்தில் ஒரு விஷயம் வெளியே போகாது. அது என்னன்னா, எதை விற்கணுங்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் விற்றப்புறம் கூட உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் தொடரும், நீடிக்கும். அப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி தான் நீங்கள் மற்ற லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை வாங்கணும். எதை விற்கக்கூடாதோ தேடி பார்த்து தான் வாங்கணுமே தவிர, இன்னைக்கு எனக்கு காசு இருக்கு நாளை காலையில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கின் பாதிப்பு உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. நமக்கு சாதகமான சிறந்த நிறுவனங்கள் கிடைக்கலன்னா காத்திருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்ததில் கொண்டு போய் பணத்தை போடக்கூடாது. சும்மா தானே இருக்குது பணம்னு சொல்லி ஐபிஓவில் போய் அதை பிளாக் பண்ணக்கூடாது. ஏன்னா தப்பான ஐபிஓவில் நமக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா நாளைக்கு அதை விற்க முடியாது. இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடியவை. இந்த நிகழ்வுகள்லாம் வரப்போகுது. இது வரதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அதுலேருந்து தள்ளி நின்னா தான் நம்மளே ஒரு சேஃபான இடத்துல வச்சுக்க முடியும். எதை விற்கணுமோ அதை மட்டும் விற்றுட்டு பணத்தை சேஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா எதை விற்கக்கூடாதோ அந்த ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் நீடிக்கும். அதே மாதிரியான ஸ்டாக்ஸை நாளைக்கு மார்க்கெட் இறங்கும் போது நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து வாங்க முடியும். இதுதான் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கான பிளே புக். இதை தவிர ஒரு பிளே புக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. இதுதான் பிளே புக். இந்த பிளே புக்கில் ட்ரேடிங்க்கு இடமே கிடையாது. பேஷன்ஸ் இஸ் ஆஸ் மச் அ ரா மெட்டீரியல் ஆஸ் மணி. வெயிட்டிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் உங்களால் இந்த காலச்சூழலில் எடுக்கக்கூடிய முடிவுகளை வருங்காலத்தில் பாதிக்காத வகையில் எடுக்க முடியும். இந்த விஷயத்தை அந்த இடத்துல வச்சு பாருங்கள், எது சரி எது தப்பு என்று உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த புரிதலோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.